ஒரு ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் ஃபங்க்ஷனாக கொடுக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பின்னாடி எத்தனை நாள் நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், யார் யார் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, அதற்கான செலவு எவ்வளோ இருக்குது, அதனுடைய நல்லது கெட்டது இவ்வளோ விஷயம் பார்க்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நிறைவாக நடத்துறதுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், பார்க்குறோம், ஓகே சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஓகே டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு, ஐயோ சாப்பாடு வாயிலே வைக்க முடியலை, டெக்கரேஷனா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துடுறோம். எனக்கு இந்த வீடியோஸ் எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. அதனால் நம்ம எந்த விஷயத்தையும் ரொம்ப அசால்ட்டாக அவங்கவுங்களோட இதுக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ யாரையுமே ஈஸியாக வந்து டக்குன்னு குறை சொல்கிறதோ, அது அப்படி தான் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதோ பண்ணாதீங்க. பிகாஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியாக நம்ம சொல்லிட்டு வந்துடலாம், பட் அதுக்காக நம்ம மெனக்கெடுற ஹார்ட் ஒர்க் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.